என் நகத்துக்காரர் கை நிறைய சம்பாதிக்கும் காலம் வரும். அப்போது எங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். அந்த சூழ்நிலையில் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது கொடுத்தால் அது அன்பின் அடையாளமாக இருக்கும், அன்றாட தேவைக்காக இருக்காது. இலவசமாக பெறும் ஒவ்வொரு பொருளும் உன் குடும்ப சூழ்நிலை சரியில்லை, நீ சமுதாயத்தில் அடிமட்ட நிலையில் இருக்கிறாய் என்பதையே எனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறது. அதனால் ஆண்டாள், நீயும் மறுக்காமல் இதை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். நட்பு என்பது இந்த ஹாரத்தில் இல்லை, இதயத்தில் இருக்கிறது. என் மன உறுத்தலையும் உளைச்சலையும் போக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் தயவு செய்து இதை ஏற்றுக்கொள். அதை வாங்கிக் கொள்ள ஆண்டாள். அடியேன் இப்பொழுது இரண்டு வித நிலையில் இருக்கிறேன். இங்கிருந்து தானியங்களை இனி அனுப்ப முடியாது என்ற வருத்தம் ஒருபுறம் இருந்தாலும், அடியேனின் மதிப்பீட்டில் நீங்கள் மிகவும் உயர்ந்து நிற்கிறீர்கள். அதை நினைத்து சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. ஒரு உன்னதமான குணவதியாக நீங்கள் தெரிகிறீர்கள். அடுத்தவரை அண்டி இருக்கக்கூடாது என்பதை அடியேனும் விரும்புபவன்தான். ராமானுஜ சுவாமிகளுக்கும் இந்த ஏற்பாட்டில் உடன்பாடில்லை. அடியேன்தான் வலுக்கட்டாயமாக அவரிடம் சம்மதம் பெற்றேன். அதனால் நீங்கள் விரும்பாததை உங்கள் மீது திணிக்க அடியேன் என்றும் விரும்ப மாட்டேன். அதற்காக பொருள் உதவியாக நாங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய சேவை இனி வேண்டவே வேண்டாம் என்றும் நினைத்து விடாதீர்கள். உங்களுக்காக அடியேன் கொடுக்க வேண்டிய தானியங்களை ஒவ்வொரு மாதமும் அடியேன் தனியாக எடுத்து வைத்து விடுவேன். உங்கள் மனதில் உள்ள சுமைகள் நீங்கி எங்களிடம் இருந்து தானியங்களை பெறுவதில் இனி தடைகள் இல்லை என்று நீங்கள் எப்பொழுது சொல்கிறீர்களோ அன்று இதுவரை எடுத்து வைத்தது, இனி கொடுக்க வேண்டியது அனைத்தும் உங்களை தேடி வந்துவிடும். கூடிய விரைவில் ராமானுஜ சுவாமிகளின் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய சேவையை நாங்கள் திரும்ப பெறுவோம் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம். என்ன சொல்கிறாய் ஆண்டாள்? நீங்கள் எடுக்கும் எந்த முடிவிற்கும் என்றும் நான் கட்டுப்பட்டவள் தானே. ஒரு பெண்ணாக தஞ்சாவின் மனநிலையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. தஞ்சாவின் விருப்பப்படியே செய்வோம். நன்றி ஆண்டாள். இப்பொழுதுதான் ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைத்தார் போல் இருக்கிறது. கூரேசன் அண்ணா, என் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து முடிவெடுத்ததை நான் காலத்திற்கும் மறக்க மாட்டேன். அமுதா மாமி எனக்காக காத்துக் கொண்டிருப்பார். நான் வருகிறேன். வாருங்கள். தஞ்சா இப்படி சொல்வாள் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. ராமானுஜ சுவாமிகளின் பாரியாள் ஆயிற்றே. வைராகியம் இல்லாமலாயிருக்கும். உயர்ந்தவர்கள் என்றும் உயர்ந்தவர்கள்தான். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ, திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ, மறுப்பொசிந்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெண் சங்கே. வந்தனம் திருக்கட்சி சுவாமிகளே. வந்தனம் பட்டரே, வாருங்கள். ஏதேது பட்டரே, அடியேனின் கண்களை அடியேனாலேயே நம்ப முடியவில்லையே. பட்டர் அடியேனின் மடத்திற்கு வருவது அத்திப்பூ பூத்தது போல் ஆயிற்றே. அத்திகிரி வரதனிடம் சம்பாஷிப்பவர் ஆயிற்று. அதுதான் அழகாக பேசுகிறீர். பிறகு எத்தனை முறை அடியேன் தங்களை மடத்திற்கு அழைத்திருப்பேன். ஆனால் இதுவரை தாங்கள் இங்கு வந்ததே இல்லையே. வரக்கூடாது என்றில்லை நம்பிகளே. தங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு நாளும் நித்தியப்படி ஏதாவது ஒரு சேவை. அது சரி, இவ்விடமே வாசனையால் பரிமளித்துக் கொண்டிருக்கிறதே, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? ஏலக்காய், ஜாதிபத்ரி, கிராம்பு, பச்சை கற்பூரம் இவை அனைத்தையும் சேர்த்து அரைத்துக் கொண்டிருந்தேன் பட்டரே. எதற்கு? எல்லாம் வரதனின் திருவாராதனைக்காகத்தான். கோவிலில் வரதனை சேவிக்க வரும் பக்தர்களுக்கு கொடுக்கும் தீர்த்தத்தில் சுகந்த பரிமளம் வீச வேண்டும் அல்லவா, அதற்காகத்தான். மிக்க சந்தோஷம் நம்பிகளே.
தங்களைப் போல் வரதனுக்கும் பாகவதாளுக்கும் பார்த்து பார்த்து சேவை செய்ய யார் இருக்கிறார்கள்? ஏன் நீங்கள் இருக்கிறீர்களே, நீங்களும் வரதனின் ஒப்பற்ற சேவையில்தானே இருக்கிறீர்கள். அதுவும் ஒவ்வொரு நாளும் தாங்கள் வரதனை அலங்கரித்து ஜடப்பொருளுக்கும் வரதனுக்கும் இடையே ஒரு சம்பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறீர்களே. சர்வ அலங்கார பிரியஹா விஷ்ணுஹு என்ற வார்த்தையை அடியொற்றி அல்லவா தாங்கள் அரும் பணியை அந்த வரதனுக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள். போதும் நம்பிகளே, அடியேன் தங்களை புகழ்ந்துரைக்கத் தொடங்கினால் தாங்கள் அதை அடியேன் மேல் திருப்பி விடுகிறீர்கள். வரதனுடன் நித்தியப்படி சம்பந்தம் வைத்திருப்பவராயிற்று, தங்களுடன் போட்டி போட முடியுமா? சரி, வராதவர் வந்திருக்கிறீர், அடியேன் பருகு ஏதாவது கொண்டு வருகிறேன், சற்று நேரம் உட்காருங்கள். இல்லை நம்பிகளே, அடியேனுக்கு தற்பொழுது எதுவும் வேண்டாம். ஒரு முக்கியமான விஷயமாக தங்களிடம் ஆலோசிக்க வந்தேன். தங்களின் திருமுகத்தை பார்த்ததில் விஷயம் வேறெங்கோ சென்று விட்டது. முக்கியமான விஷயமா? சொல்லுங்கள் பட்டரே. நம் தட்சிணாமூர்த்தி இருக்கிறார் அல்லவா? ஆமாம், நித்தியப்படி நம் கோவிலுக்கு வந்து பகவானை தொழுத வண்ணமும் கோவிலில் சில கைங்கரியங்களை செய்த வண்ணமும் இருக்கிறாரே. செய்து கொண்டு இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், ஒரு சில நாட்களாக அவரை நம் சன்னதி பக்கமே காணவில்லையே நம்பிகளே. என்ன சொல்கிறீர் பட்டரே? நாள் தவறாமல் வருபவராயிற்றே அவர். கர்மத்தின் சோதனையால் வாடிக்கொண்டிருக்கும் தனக்கு வரதனின் சன்னதிதான் ஆறுதல் அளிக்கிறது என்று அடிக்கடி சொல்வாரே. அன்று கூட நிறைய நன்கொடைகளை வரதன் திருவடிவாரத்தில் சமர்ப்பித்துவிட்டு மனமுருகி பிரார்த்தித்துவிட்டு போனாரே. எல்லாம் வாஸ்தவம்தான் திருக்கட்சி நம்பிகளே. ஆனால் சில நாட்களாக அவரை கோயில் பக்கமே காணவில்லையே. அடியேனுக்கு சற்று மனசஞ்சலமாக இருக்கிறது. அவர் பெண்ணிற்கு மிகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டதோ என்றெல்லாம் எண்ணி மனம் பதைபதைக்கிறது. அப்படியெல்லாம் விசரப்பட வேண்டாம் பட்டரே. வேண்டுமென்றால் நாம் ஒன்று செய்வோம். இன்று கோயில் நடை சாத்திய பிறகு தட்சிணாமூர்த்தியின் அகத்திற்கு நாம் இருவரும் சென்று என்ன ஏது என்று விசாரித்து விட்டு வருவோமா? அதற்கு அவசியமில்லை சுவாமி. வா ராமானுஜா. வந்தனங்கள். வந்தனம். வந்தனம். என்ன ராமானுஜா, நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்க நீயோ சம்பந்தம் இல்லாமல் அவசியமில்லை என்று சொல்கிறாயே. சம்பந்தம் இருக்கிறது சுவாமி. என்ன சம்பந்தம் இருக்கிறது? சற்று முன் செல்வந்தர் தட்சிணாமூர்த்தி பற்றித்தானே உரையாடிக் கொண்டிருந்தீர்கள்? ஆமாம். அவர் நம் வரதனை தரிசிக்க வரவில்லை என்றுதானே ஆதங்கப்பட்டுக் கொண்டிருந்தீர்கள்? ஆம், அதை பற்றித்தான் நாங்கள் சம்பாஷித்துக் கொண்டிருந்தோம். அவர் வராததற்கு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? அந்த செல்வந்தர் தட்சிணாமூர்த்தி நம் வரதனை விட்டுவிட்டு இப்போது யாதவ பிரகாச சுவாமிகளிடம் தஞ்சமடைந்திருக்கிறார். வரதனை விட யாதவ பிரகாசரிடம் நம்பிக்கை கொண்டிருக்கிறார். நீ என்னப்பா சொல்கிறாய் ராமானுஜா? வரதனே பகவான், பக்தவத்சலன், ஸ்வயம் பிரகாசமுடையவன். அப்படிப்பட்டவனை விட்டுவிட்டு யாதவ பிரகாசரிடம் தஞ்சமடைந்திருக்கிறாரா? நம்பிக்கை கொண்டிருக்கிறாரா தட்சிணாமூர்த்தி? என்னவென்று சொல்வது சுவாமி? இதுவே மனித மனம். நாம் நினைத்தது உடனே நடக்கவில்லை என்றால் பகவானை விட்டுவிட்டு மனிதர்கள் மீது நம்பிக்கை கொண்டு விடுகிறார்கள். சர்வசக்திமானான பகவானை ஒதுக்கிவிட்டு அவர் மூலம் ஒரு சில சக்திகளை பெற்றிருக்கும் மனிதர்களை கடவுளாக ஏற்றுக்கொள்கிறார்கள். சில நேரங்களில் பகவானிடம் நாம் வைத்திருக்கும் கோரிக்கைகள் நிறைவேற சற்று காலதாமதமாகலாம். அதற்கு சரியான காரணமும் இருக்கும். அந்த நேரத்தில் நான் இதை தீர்த்து விடுகிறேன், நான் உங்களை உயர்த்தி விடுகிறேன் என்று யாராவது சொல்லிவிட்டால் உடனே அவர்கள் மீது நம்பிக்கை கொண்டு இதுவரை கடைபிடித்த பாதையை விட்டு விலகி விடுகிறார்கள். அம்மனிதனை நம்பி சில காலங்கள் அவனுடன் இருந்துவிட்டு பிறகு பெரும் ஏமாற்றத்தை அடைகிறார்கள். ஆனால் பகவானை மட்டுமே நம்பி வாழ்கிறவர்களுக்கோ இன்னல்கள் தீர கால தாமதமானாலும் அது பரிபூர்ணமாக போகும் வழியில் பகவான் நமக்கு அருள் பாலிக்கிறார். ஆனால் அதற்கு பொறுமையும் வேண்டும், அனன்ய பக்தியும் வேண்டும். இது இரண்டும் இல்லாததால்தான் அந்த தட்சிணாமூர்த்திக்கு யாதவ பிரகாச சுவாமிகளிடம் பெரும் நம்பிக்கை பிறந்திருக்கிறது. அச்சோ, இது என்னப்பா புது கதையாக இருக்கிறது? விபரீதமாகவும் இருக்கிறதே. கதைதான், விபரீதம்தான், ஆனால் நிஜம். தட்சிணாமூர்த்தி யாதவ பிரகாச சுவாமிகளிடம் தன் பிரச்சனைகளை சொல்லி புலம்பியிருக்கிறார். அவரும் தன் சக்திகள் மூலம் அவரின் பெண்ணை பீடித்திருக்கும் பிரம்ம ரட்சஸை ஓட்டுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவரின் புத்திரியை அந்த பிரம்ம ரட்சஸிடமிருந்து மீட்டுத் தருகிறேன் என்று வாக்கும் கொடுத்திருக்கிறார். தட்சிணாமூர்த்தியை பொறுத்தவரை இப்போது தெய்வம் அந்த யாதவ பிரகாசர்தான், வரதன் அல்ல. இது என்ன அநியாயம்? இப்படியும் நடக்குமா?
பகவானே ஒரு காரணத்திற்காக அனுகிரகத்தை தள்ளி போடுகிறான் என்றால் அதற்குள் இப்படி அவசரப்பட்டு யாராவது இப்படி ஒரு முடிவிற்கு வருவார்களா? தட்சிணாமூர்த்தி புத்தி ஏன் இப்படி பேதலிக்கிறது? அவராக போகவில்லை, போக வைத்திருக்கிறார். யார்? வேறு யார்? ஆசான் சம்பூர்ணம். அவர்தான் செல்வந்தரை குழப்பி யாதவ பிரகாச சுவாமிகளிடம் தஞ்சமடைய செய்திருக்கிறார். என்ன கொடுமை பார்த்தீர்களா நம்பிகளே? தன் விபரீத புத்தியால் பாவம் அப்பெண்ணை பலிகடாவாக்க பார்க்கிறார்கள். தட்சிணாமூர்த்தியின் இப்படிப்பட்ட தவறான முடிவால் அவரை சுற்றி இருப்பவர்களும் அல்லவா பகவானிடம் அவநம்பிக்கை கொள்ளும்படி ஆகிவிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலுமா வரதன் மௌனம் காக்க வேண்டும்? அவசரப்படாதீர்கள் பட்டரே. தட்சிணாமூர்த்தி வேண்டுமானால் தடம் மாறி போயிருக்கலாம். ஆனால் அவரின் பெண் அமுதினி வரதனின் பக்தை அல்லவா? அவளோ தன் சுய புத்தியை இழந்து அமானுஷ்யத்தின் வசம் மாட்டியிருக்கிறாள். இருப்பினும் பக்தைதான். அவளை வரதன் நிச்சயம் கைவிட மாட்டான். ராமானுஜா, யாதவ பிரகாசர் தட்சிணாமூர்த்தியின் அகத்திற்கு எப்பொழுது செல்ல இருக்கிறார் என்பது உனக்கு தெரியுமா? தெரியும் சுவாமி. எதிர்வரும் பௌர்ணமி தினத்தன்று தட்சிணாமூர்த்தியின் அகத்திற்கு யாதவ பிரகாசர் போக இருக்கிறார். ராமானுஜா, யாதவ பிரகாசரின் அதீத நம்பிக்கையால் அப்பெண்ணிற்கு ஏதும் பாதகம் ஏற்படாமல் இருக்க வேண்டும். அத்தோடு தட்சிணாமூர்த்தியின் செயலால் அந்த வரதனும் அவளை வெறுத்து ஒதுக்காமல் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் பௌர்ணமி அன்று வரதனின் பூரண அனுகிரகம் அந்த அபலை பெண்ணின் மீது விழ வேண்டும். அதற்கு நீதான் ஒரு உபகாரம் செய்ய வேண்டும். என்ன சுவாமி இது? உபகாரம் என்றெல்லாம் இந்த சிறியனிடம் சொல்ல வேண்டுமா? உத்தரவிடுங்கள் சுவாமி. சிரம் மேல் கொண்டு செய்ய சித்தமாயிருக்கிறேன். எத்தகை வந்தாலும் அதை தகர்த்து எரிந்து நீயும் அன்று யாதவ பிரகாசரோடு தட்சிணாமூர்த்தியின் அகத்திற்கு செல்ல வேண்டும். அந்த பெண்ணிற்கு ஏதும் விபரீதம் ஏற்படாமல் நீயே ரட்சையாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஆகட்டும் சுவாமி. தங்களின் ஆக்ஞை அந்த வரதனின் ஆக்ஞை. அடியேன் அவசியம் செய்து வருகிறேன். வருகிறேன் சுவாமி. இந்தாருங்கள் சுவாமி. என்ன அம்புஜம், பாலில் மஞ்சள் பொடி கலந்திருக்கிறாயா? ஆமாம் சுவாமி, கொஞ்சம் மிளகு பொடியும் கலந்திருக்கிறேன். அப்படியா? ஏன் இன்று பாசுரம் செவித்த போது அடியனுடைய குரல் துவனி வெகு தூரத்திற்கு கேட்கவில்லையா? அப்படி சொல்வதற்கில்லை. இருந்தாலும் வெகு தொலைவில் உள்ளவர்களும் பாசுரத்தை செவிசாய்த்து இன்புற வேண்டும் என்று தாங்கள் காட்டிய பிரயத்தனம் தெரிந்தது. தொடர்ந்து தங்கள் சேவை நடைபெற வேண்டும் அல்லவா? அதனால்தான் பாலில் மஞ்சளை தட்டி போட்டு மிளகும் சேர்த்திருக்கிறேன். உனக்குதான் அடியன் மீது எவ்வளவு அக்கறை! சுவாமி, அடியேன். யார்? மாறுநேர் நம்பியா? வா. முதற்கண் அடியேனின் வந்தனங்கள் சுவாமி. வந்தனம் மாறுநேர். என்ன இந்த இரவு பொழுதில் வந்திருக்கிறாய்? உன் முகம் கூட ஏதோ வெளுத்து போயிருக்கிறது. நிலை குலைந்து காணப்படுகிறாய். நிலை குலைந்துதான் போயிருக்கிறேன் சுவாமி. நிலை குலைந்துதான் போயிருக்கிறேன். நிம்மதியாக இருக்க முடியவில்லை. ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாய்? என்னவாயிற்று உனக்கு? சுவாமி, நான் மாறநேருக்கும் பால் காய்ச்சி எடுத்து வருகிறேன். வேண்டாம் தாயே, அடியனுக்கு எதுவும் வேண்டாம். சுவாமி, தங்களுக்கே தெரியும், பெரிய நம்பி சுவாமிகள் அடியேனை சகோதரனாக பாவிக்கிறார் என்றால் அவரது தர்ம பத்தினி அடியேனை ஸ்வீகார புத்திரன் என்றே ஏற்றுக்கொண்டார். ஆமாம், அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் இன்னும் அடியனின் மனதில் ஆழ பதிந்திருக்கிறது. அந்த நிகழ்ச்சி நடந்த பொழுது மாறநேர் நம்பியை நாம் ஸ்வீகாரமாக எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். ஏன் அப்படி ஒரு பக்குவம் நமக்கு வரவில்லை என்று மிகவும் வருத்தப்பட்டு கொண்டோம். அதை அடியேனும் அறிந்தேன் சுவாமி. அந்த உரிமையில்தான் தங்களிடம் ஓடோடி வந்திருக்கிறேன். அடியேன் மனதில் எழும் சந்தேகத்திற்கு விடை தேடி வந்திருக்கிறேன் சுவாமி. உன் மனதிற்கு பெரும் சங்கடம் ஏற்படும்படி என்ன நடந்துவிட்டது மாறநேர் நம்பி? சென்ற வாரம் உன் பிறந்த ஊருக்கு சென்றிருந்ததாக அறிந்தேன். அங்கு ஏதாவது மீண்டும் பிரச்சனையா? உன் அண்ணன் ஏதாவது மனசங்கடம் அடையும்படி பேசிவிட்டாரா? அல்லது உனக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்களுக்கு
இரத்த சம்பந்தம் உள்ளவர்கள் யாருக்காவது அசௌகரியமா? உன் மனோவியாகுலத்திற்கு என்னதான் காரணம்? ஊருக்கு சென்றிருந்தேன் சுவாமி. ஆச்சாரியார் மிகவும் வலியுறுத்தி அடியேனை ஒரு முறையாவது ஊருக்கு சென்று சொந்த பந்தங்களை பார்த்து விட்டு வா என்று சொன்னதால்தான் ஊருக்கு சென்றேனே தவிர அடியேனுக்கென்று தனி விருப்பம் ஏதும் இல்லை சுவாமி. அடியேனை பொறுத்தவரை சொந்த பந்தங்கள் என்பது நீங்கள் இருவரும், பெரிய நம்பி சுவாமிகளும், விஜயாம்பாள் தாயாரும், மற்ற சக வைஷ்ணவர்களும் தான். இதையெல்லாம் தாண்டி இந்த அற்ப ஜடம் போன்றவனை, அடியேனை மிகவும் கருணை உள்ளத்தோடு கவனித்து இந்த ஆத்மா கடை தேர்வதற்கு உத்தரவாதமாக நம் ஆச்சாரியார் இருக்கிறார். இவ்வளவும் உள்ளுணர்ந்து பேசுகிறாய். அப்படிப்பட்ட உனக்கு மனசங்கடம் எதற்கு மாறநேர் நம்பி? இதுபோல் நீ பேசி அடியேன் பார்த்ததில்லையே. என்ன நடந்து விட்டது? மறைக்கிறார்கள். அடியேனிடத்தில் சில விஷயங்களை மறைக்கிறார்கள். யாரை நம்புவதென்றே புரியவில்லை. என்னப்பா சொல்கிறாய் நீ? உன்னிடத்தில் போய் அப்படி யாராவது நடந்து கொள்வார்களா? நடக்கிறார்களே, விஷயத்தை மறைக்கிறார்களே. வெளியில் அன்பாக ஆதரவாக பேசுபவர்கள் மனதிற்குள்ளே விஷயத்தை பூட்டி வைத்து ஒன்றும் நடவாதது போல் நடந்து கொள்கிறார்களே. எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல். நீ நினைப்பது போல் யாரும் அப்படி நடந்து கொள்பவர்கள் அல்ல. என்னவென்று சொல் மாறநேர். ஆச்சாரியருக்கு உடம்பில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது. ஆனால் அது என்னவென்று அனைவரும் அடியனிடம் சொல்ல மறுக்கிறார்கள். பிரம்மரட்சஸ் பிடித்திருக்கிறதாம். பிரம்மரட்சசா? என்னது பிரம்மரட்சசா? ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் நிலம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. பிள்ளையாரப்பா, வியாபாரம் நல்லா நடக்கணும், எனக்கே மொத்த காசும் கிடைக்கணும்.